அல்லேலூயா. எல்லாருக்கும் பாடுறதுக்கு சந்தோஷமா இருக்கு. நல்லா வாஞ்சியா இருக்கிறீங்க. சீக்கிரமா வந்தா நல்லா பாடலாம். நமது கொடி வெற்றி கொடியே. கிறிஸ்துவங்கெல்லாம் கொடி பிடிச்சிட்டு போறாங்க. நான் நிறைய பேர் பார்க்குறேன். என்னை பார்த்ததும் ஒன்று ஒதுங்குது. அப்படி இந்த மாதிரி செய்யாதீங்க. உங்களை பிரித்தெடுத்தாச்சு. நீ உலகத்தில் இருந்தாலும் உலகத்தான் கிடையாது. அழகான ஒரு பாட்டு பாடினாங்க. நமது கொடி வெற்றி கொடி, சிலுவையின் கொடி. ஓகேவா? வேற எந்த கொடியும் பிடிக்காதீங்க. ஓகேவா? ஐயா சொன்னாங்க, ஓப்பனாக சொன்னாங்க. நானும் இதுதான் சொல்கிறேன். ஊழியக்காரன் சொல்கிறத கேளுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பரம்பரையாக இது போட்டுன்னு வரோம், அதெல்லாம் விட்டுடுங்க தயவுசெய்து. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த பக்கம் யாரும் போனால் போதும், வீட்டில் தங்காது. உடனே அவருக்கு டாட்டா காட்டியிருந்தோம், அவருக்கு ஆர்த்தி எடுக்கணும். அவரை மாதிரி தான் நேசிக்கணும், வேறு எதையும் நீங்கள் நேசிக்க கூடாது. இதுதான் பாட்டு மட்டும் என்ன பண்ணணும், கூட வேணும். ஓஎஸ்வே இது இல்லாமனா அந்த பக்கம் யாருன்னா போனாங்கன்னா அவர் இல்லாமல் இது உள்ள இருக்காது. இப்போ புரியுதுங்களா? அவர்தான் அவர் ஒரே நாள் தான் கையெடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அவரை பார்க்கவே முடியாது. ஓகேவா? அப்போ என்ன பண்ண, கிளாஸுக்காக கொடியெல்லாம் பிடிக்காதீங்க. ஒவ்வொரு வீடாக இது போட்டுருங்க. என்னைக்காச்சும் ஆண்டு பற்றி சொல்லியிருக்கீங்கன்னா ஐயா என்ன பண்ண ஊழியத்தை போட மாட்டாங்க. காலையில் சேர்ந்து வரைக்கும் இருப்பீங்களா? இருக்க மாட்டேன். டயர்டாக இது பாஸ்டர் காலெலாம் வடிக்குது. இதுக்கு மட்டும் பார்த்தா கத்திட்டு போவோம். ஓகேவா? சரி, ஒரு பாட்டு போனால் ஃபுல்லாக பாட மாட்டேன். நல்லா நீங்கள் ஒரு காரியத்தை சொல்கிறேன். பாடுறது சான்ஸ் வந்தால் டைம் அதிகமாகிடுச்சுன்னா ஃபுல் பாட்டு பாடக்கூடாது. ஒரு பல்லவி ஒரு சரணம், அவ்வளோதான். அதே போல் சின்ன பாட்டு செலக்ட் பண்ணுங்கள். டைம் ஆகிடுச்சுனாக்கா சின்ன பாட்டு செலக்ட் பண்ணணும், பெரிய பாட்டு செலக்ட் பண்ணக்கூடாது. செடிக்கு சொன்னால் ஜெபம் பண்ணணும், அது ஒரு பாட்டு பாடக்கூடாது. என்ன டைம் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ண, நான் 10 மணிக்கெல்லாம் முடியும், சீக்கிரம் முடிச்சிடுறேன். பசி வந்தால் 10ம் பறந்து போயிடும். ஓகேவா? காதில் ஏறாது. என்ன கத்தினாலும் என்ன பண்ணாலும் வீட்டை கேட்பாங்க, என்ன மெசேஜுங்கடா? இல்லைக்கா, முதல் வார்த்தை மட்டும் தெரிஞ்சுது எனக்கு. அப்புறம் டயர்ட் ஆகிடுச்சு உடம்பு. எனக்கு ஏற்கனவே சுகரு. நான் எழுந்து போயிட்டேங்க. நான் புரியுதுங்களா? அதை என்ன பண்ணுங்க, எப்பவுமே யார் எந்த ஊழியக்கார் வந்து மெசேஜ் கொடுத்தாலும் அது குறிச்சு வைங்க. ஓகேவா? சரி, கூடுமே எல்லாம் கூடுமே. கைத்தட்டி ஒரே ஒரு பல்லவி ஒரு சரணம் மட்டும் நான் ஸ்டார்ட் பண்ணி விட்டுறேன், உங்களை நம்பிதான். கூடுமே எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடும். எல்லாமே ஆனாலும் நம்ம ஆளுங்க துக்கமா தான் இருப்பாங்க. எவ்வளவு மெசேஜ் கேட்டாலும் சொல்லுவாங்க, இன்னைக்கு ஆழமான சக்தி நல்லா இருந்தது. அப்படியே முகம் ஆடி போயிருக்கு, வராம போயிட்டீங்க. என்ன மெசேஜ் அனல் பறக்குது. அப்படியே டல்லா உட்கார்ந்து இருக்கிறேன். அப்படியே புட்டு புட்டு சொன்னாங்க, தீர்க்கசமா சொன்னாங்க, நான் மனசாட்சியாக சொன்னாங்க. அப்படியே கலக்கமா இருக்கிறீங்க. இருக்கக்கூடாது. உங்களை நான் நம்புறேன். சரி, நேரடியாக மெசேஜ் போயிட்டா அங்கே டைம் முடிச்சிருவேன். சீக்கிரமாக முடிச்சிருக்கேன், கவலைப்படாதீங்க. 6 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். ஓகேவா? எல்லாரும் தெரிஞ்ச வசனம், லெகுவான வசனம், யோவான் 16:20. வேகமா வாசிங்களா? சீக்கிரம் முடிப்பேன். பொய்யாகவா? மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன பண்ணுவீங்க?
நீங்கள் உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள். ஆனாலும் உங்கள் துக்கம் அந்த பாட்டு பாடுங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் தண்ணீரெல்லாம். கொஞ்சம் வாரி கேட்டுங்க பக்கமா. உங்கள் கவலைகள் தண்ணீரெல்லாம் மாறிவிடும். அலங்காரே மகனே, அலங்காரே மகளே, அலங்காரே மகனே, அலங்காரே மகளே. துக்கம் இருப்பீங்களா? நான் சொல்ல வசனம் சொல்லுது, உங்கள் துக்கம் உங்கள்லாம் எல்லாருமே சொல்லுது. யாரும் டல்லா இருக்க கூடாது, எல்லாருக்கும் கவலை இருக்கும். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. சத்தமா சொல்லுங்க. என்னமானு? நீதிமான். தேவ ரத்தத்தால கழுவப்பட்டவங்க, அவரோட வார்த்தையால காக்கப்பட்டவங்க. நீங்க தான் நீதிமான். அவங்கள ஆண்டவர் தள்ளாட விட மாட்டாரு. நீ என்ன பண்ணும்? ஏன் எனக்கு துக்கம் வருச்சுனாக்கா, நான் நீதிமானா இருந்தேன், இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வழியே போயிட்டு இருக்கிறேன். வாலி பிள்ளைங்க இடையே போறதுக்கு காரணம் என்னச்சுனாக்கா, செல்போன். நைட்டு 1 மணிக்கு தான் படுக்கிறீங்க, தேவையில்லாதெல்லாம் மழை வேணா கூட பாக்குறீங்க. இது என்ன பண்ணுங்க? ஒழிச்சிடுங்க. செல்போனை யார் ஆஃப் பண்ணி வைக்கிறாங்களோ அவங்க தான் ஆண்டுக்கு பிரியமா இருக்க முடியும். கொஞ்சம் வயசானவங்க எல்லாம் சீரியல்ல உட்கார்ந்துக்கிறாங்க காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும். அதை கூட நல்லது காட்டுறாங்கம்மா. அதான் கேட்டேன், இது இல்லாத நல்லது எதனா இருக்கா? அதெல்லாம் பிரியமானவர்களே, உங்க துக்கம் சந்தோஷமா மாறணும்னு சொன்னாக்கா நீதிமானம் மாற வேண்டும். அவருடைய கட்டளை கை கொண்டு நடக்க வேண்டும். எல்லாரும் பைபிள் வாசிக்கிறீங்க, ஆனா அதன்படியே நீங்க ஜீவிக்க வேண்டும். அப்படி இருந்தா மட்டும்தான் நீங்க என்ன பண்ண முடியும்? துக்கத்திலிருந்து விடுதலை பெற முடியும். ஏசாயா 60:20. அஸ்தமிப்பதும் இல்லை, மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். உன் வாழ்க்கை துக்க நாட்கள் முடியும்னு சொன்னாக்கா கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருக்க வேண்டும். ஆண்டவன் கூட இருக்கணும், முன்ன இருக்கணும், பின்ன இருக்கணும். எங்கன்னா போனாக்கா கல்யாணத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது கூட என்ன பண்ணுச்சு, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்க செல்ஃபி எடுத்துக்கும். உன் மகன் தான் வரப்போகுது, எத்தனை வாரம் தான் எடுப்பாரு, புரியுதுங்களா? திருப்பி கும்பல் எடுத்துக்குவோம். அது எடுக்கலாம், கோச்சு வந்துருவாங்க. ஏமா வந்து நினைச்சுனாக்கா எல்லாரும் கூட்டு நிக்க வைக்கிறாங்க. அது முக்கியமா தேவையாது உனக்கு? கண்ணாடியில் பார்த்துக்கோ, அங்கே நின்றாரு மணிக்கணக்கா பார்த்துக்க, விதவிதமா மேக்கப் பண்ணி பார்த்துக்க. இல்லையா? செல்ஃபி எடுக்குது, அது கோச்சு வந்துடுச்சு. அவன் அக்கா தான் நிக்க வைக்குது. நான் போய் நிற்கிறேன், எனக்கு கண்டிப்பா இல்லை, வேண்டாம், தேவை கிடையாது. ஆண்டவன் உள்ளங்களை வரைஞ்சி வச்சிருக்காருமா, அப்படி பார்த்துட்டே இருப்பாரு. புரியுதா? காரணம் ஏன் தெரியுமா? நீ மேக்கப் போட்டு அதுவும் இல்லை, அவர் சாயில இருக்கிற. எப்படி இருப்பீங்க? அவர் சாயில இருக்கிறமா எப்படி இருப்பீங்க? எப்படி இருப்பீங்க தெரியுமா? தலை தங்கமாயம் மாணவர், தலைமுடி சூருள் சூருளானவர், மயம் சிவப்பு மாணவர், பின்னகராஜனிவர். எப்படி பாரு, தலை விடுதான். நீ போய் என்ன பண்ணி பியூட்டி பார்லர் போயிட்டு என்ன பண்ணீங்க, ஸ்ட்ரெயிட்டிங்கு
அப்புறம் கர்லிங்கு, சுருளிங்கு இதெல்லாம் பண்ணி வரீங்க. நான் அதை பார்க்க மாட்டாரு. அவருடைய ஸ்டைல இருக்கிறீங்க. என் மகன் என்னைய உரிச்சு வச்சிருக்கிறா. பிறக்கும் போது அம்மா ஸ்டைல் தான் இருந்தீங்க. அதுக்கப்புறம் போனாக்கா எல்லாம் என்ன பண்ணுதுனாக்கா பேரிடுது. அது இல்லைனாக்கா மதிக்க மாட்டாங்க. மதிக்க மாட்டாங்களாம். நீ ஆண்டு ஸ்டைல் இருந்துச்சுனாக்கா உன் ஆண்டு மதிக்க மாட்டாரு. ஓகேவா? அவன் என்ன பண்ணும்? அப்ப நித்த வெளிச்சமா நான் உன் கூட இருந்தாதான் உன் துக்கானக்கா நீங்க போயிடும். அவங்க கூட இருக்காரா? செக் பண்ணி பாருங்களேன். இன்னைக்கு ஆண்டு உன் கூட இருக்காரா? சண்டே மட்டும்தான். அது கூட 10:30 மணி வரைக்கும். வெளியே போகும்போது என்ன பேசிட்டு போவோம்? போகும்போதெல்லாம் அப்பதான் தெரியும். வருஷம் நாங்க என்ன கொடி பிடிக்கிறதுக்கு இவரு சொல்றாரு தந்துவாரா 500 ரூபாய் பிரியாணி தருவாரா? அதை நீ வாங்க முடியாது. புரியுதுங்களா? நீ நினைச்சீங்கன்னா வனாந்தத்துல வழியை உண்டாக்க முடியும், காடை கொடுக்க முடியும், மண்ணா தர முடியும், பேரிச்சு மணம் தருவாரு. எதுக்கு? என் பிள்ளைங்க சோர்ந்து போறாங்களே, வீக்கா இருக்கிறாங்களே, கொஞ்சம் இரும்பு சக்தி வரலன்னு சொல்லி பேரிச்சு மணம் தருவாரு. இந்த பிள்ளைங்க இந்த அதாவது பாட்டில் நீ வாங்குறீங்க பாருங்க, கேன் தண்ணி, அது வேண்டாம் என் பிள்ளைங்களுக்கு, மாலையில இருந்து மூலிகை தண்ணி தருவாரு, குடிச்சு நல்லா ஆரோக்கியமா இருங்கன்னு சொல்லி. புரியுதுங்களா? ஆண்டவர் நடத்துவாரமா? நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். கேட்டாங்க, காடை கிடைத்தது, இறைச்சி கிடைச்சா 1 மாசம் வரைக்கும் சாப்பிட்டாங்க திருப்தியா. நீங்க கேட்கறது கிடையாது. புரியுதுங்களா? ரகசியமா போறது. இங்க வானாக்கா என்ன வெளியாக தான் சொல்லி நான் வரேன். புரியுதுங்களா? மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம தான் இருக்கிறாங்க. கட்சி வயிறாக்கும். புரியுதா? அதுவே ஊறி போயிடும் இருக்கிறாங்க. செத்தால இருந்து வர மாட்டாங்க. ஆனா இங்க வரும்போது என்ன பண்ணுவாங்க? இயேசு பெரியவர், நம் இயேசு பெரிய பாட்டு பாடிருக்கோம். புரியுதா? ஓகே, நல்லது. இப்போ இன்னொரு வாசகம் வாசிங்க. ஏசாயா 53:4. நல்லா வடிங்க. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டார் அர்த்தம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டார் அர்த்தம். இனிமே நீங்க பாடுபட அவசியமே இல்ல. ஏற்றுக்கொண்டார். அவர் சுமந்துட்டாரு. அதாவது உங்க துக்கம் எல்லாம் ஒரு பெரிய பாரம், சுமக்க முடியாத பெரிய பாரத்தை அவர் சுமந்து கொண்டார். இனி சுமக்க அவசியமே இல்லை. இயேசு சுமந்து கொண்டாரு. இனி நான் சுமக்க தேவையில்லை. அதாவது வெறும் பாட்டு தான் நீங்க பாடுறீங்க, அவர் மேல பாரத்தை வைக்க மாட்டேன்றீங்க. அவர் என்ன பண்ணீங்க? பாரத்தை நீங்களே வச்சுக்கிறீங்க. ஆண்டவனை வச்சுட்டா ஃப்ரீயா இருக்கணும். ஆண்டவனை வச்சுட்டு முகம் பிரைட்டா இருக்கும். அவன் முகத்துல வேதனை இருக்காது. எப்ப பார்த்தாலும் அழுது நிற்கிறது, எப்ப பார்த்தாலும் பக்கத்துல போய் குறை சொல்றது. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு நடுத்தருக்கு வந்துடும். புரியுதுங்களா? எங்க போய் சொல்லாதீங்க. ஆண்டோட பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும். புரியுதுங்களா? பண்ணலாமா? சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் வாலி மாறி நேருங்க. எபிரேயர்ல 12:11. அதாவது சிக்ஷைன்றது தெரியல, வர பாடு போராட்டம் அது ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும். வாசிங்க. பாத்தீங்களா? அதாவது உங்களுக்கு புரிய மாதிரி சொல்ல பாருங்களேன். உரமா கொளுத்தோலிக்கு போனாங்க. இன்னைக்கு என்ன வேலை செஞ்சீங்க தம்பி? கண்ணீர் வடிக்கிறாங்க. அப்படி கல்ல சுமந்துட்டு போனோம்பா, கழுத்தா வலிக்குது. முதல்ல என்ன கஷ்டமா தான் இருந்தது. 1 மாசம் கழிச்சு அவனை கேட்கிறேன், தலைமலை 8 கல் வச்சுக்கிட்டு சாதமா நடந்து போறாங்க. என்னக்கா? ஆரம்பத்துல கஷ்டமா இருந்தது, நான் பழகிட்டேன். அந்த 8 கல்ல தலைமலை வச்சுக்கிட்டு அது என்ன பண்ணாங்க? ஸ்டெப் ஏறாங்க. பழகிடுச்சுப்பா எனக்கு.
ஆனா நீங்க என்ன பண்ண ஆண்டுக்குள்ள பழக மாட்டேன்றீங்க, தொட்டுக்கிறீங்க ஊக்கா மாதிரி. ஞாபகமா எவ்வளவு அறிவிப்பு தராங்க, ஈவினிங்கே யாரும் வருது கிடையாது. சபையில என்னென்ன ப்ரோக்ராம் இருக்கிறதோ அந்த ப்ரோக்ராம்ல நீங்க கலந்து கொள்ள வேண்டும், கண்டிப்பா வரணும். கீழ்ப்படிதல் நமக்கு ரொம்ப முக்கியம், புரியுதா? நான் என்ன பண்ணேன், கீழ்ப்படியாதான் மேல் படி போக முடியும். ஓகேவா? வாங்கல சும்மா வீட்டில் இருந்தாக்கா பிசாசு என்ன பண்ணா எண்ணங்களை கெடுப்பான். அங்க போலாமா, பீச்சுக்கு போலாமா, அல்லது படத்துக்கு போலாமான்னு சொல்லி உங்களை கெடுத்துருவான். நான் என்ன பண்ண, ஓடி வந்திருக்கு தேவ சமூகத்துல. அப்ப என்ன பண்ணோம், பழகிட்டீங்கன்னாக்கா அந்த துக்கம் உங்களுக்கு சந்தோஷம் மாறிடும். ஒரு காரியத்தை நேப்ப 6 நாட்கள்ல ஒரு வேலை உங்களுக்கு பெருக்கிற வேலை தராங்க, டெய்லி பெருக்கிட்டு இருந்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். மெத்தட் வந்துடும் உங்களுக்கு, எந்த மெத்தட் பெருக்குனாக்கா சுத்தமாகும் சொல்லி. நம்ம என்ன பண்ண, நீங்க பழகணும். எதுல? ஜெபத்துல, வேத வாசிப்புல, உபவாசத்துல, ஆண்டு சமூகத்துல நீங்க நெருங்கணும், அவரோட பேசணும். உலகத்துல காலத்தை ஒழித்து விட்டு நீங்க ஆண்டு சமூகத்தை வந்துடணும். வந்துட்டீங்கன்னாக்கா ஃப்ரீ ஆயிடும். ஓகேவா? சரி, எரேமியா 31:13 வாசிங்க. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். என்னவா? ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். எல்லாருமே யாரெல்லாம் இருக்கிறோம், சின்ன பிள்ளைங்க, வாலி பிள்ளைங்க, வயசானவங்க எல்லாருமே ஆனந்த களிப்போடு கூட, சாதாரண களிப்பு இல்ல, ஆனந்த களிப்பு. வாசிமா. நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி. கவனிங்க, எப்ப உங்க சந்தோஷமா உங்க துக்கத்தை சந்தோஷமா மாற்றணும்னு சொன்னாக்கா பாடி துதிக்கணும். தேவனை யாரெல்லாம் பாடி துதிச்சீங்கன்னா நீங்க கட்டு அறுபடும், நுகங்கள் முறிக்கப்படும், கதவு திறக்கப்படும், புரியுங்களா? காயங்கள் ஆற்றப்படும். பவுலும் சீலாவும் என்ன பண்ணாங்க? ஆமா, அநேக அடிகள் அடித்த பிறகு அவங்க என்ன பண்ணாங்க, பாடி துதி செய்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, துதி செய்ய தொடங்கினாங்க. அவ்வளவுதான், அந்த இடம் அசைந்தது, கதவு திறந்தது, கட்டில் அருந்தது, காயத்தில் ஆற்றாங்க. அப்ப என்ன பண்ணும், நீங்க ஆண்டவரை அதிகமா துதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க துக்கம் சந்தோஷமா மாறிடும். மாறுமா மாறாதா? கண்டிப்பா மாறும். சரி, ஒருத்தர் வாசிப்போம். உங்களுக்கு 3 பேர், அது கரெக்டா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம், அவ்வளவுதான். யோபு 2ஆம் அதிகாரம் 13 வாசிங்க. வந்து அந்த துக்கம் என்னையாச்சு பார்த்தா சரித்தனா பார்த்து அழி போய்விட்டது, நாட்டம் எடுக்கிறது, கிட்ட நெருங்க முடியவில்லை, எல்லாத்தையும் இழந்து போயிருக்கிறார், பிள்ளைகளை பறி கொடுத்திருக்கிறார், சொத்தெல்லாம் போய்விட்டது. இப்போது சரித்திர வியாதி. 7:5 வாசிங்க. என்னுடைய மாம்சம் பூச்சிகளினாலும் கவனிங்க, இதை குடிச்சிட்டீங்களா? 19:26 வாசிங்க. என்னுடைய தோல் முதலாவது அழுகி போன பின்பு இதையா துக்கம் ஓர் எடுத்து சொரிஞ்சுகிறாரு. அந்த அளவுக்கு சரீரத்துல வியாதி, தோல் முதலாவது கருத்து போய் விட்டது, அழுகி போய் விட்டது. ஆனாலும் நான் யார் நோக்கி பார்க்கிறேன்? அவரை தான் நோக்கி நான் பார்க்கிறேன். ஏன்? அவரால் மட்டும்தான் என்னை குணமாக்க முடியும், என் துக்கத்தை மாற்ற முடியும், நான் இழந்ததெல்லாம் மீண்டுமா கொடுக்க முடியும், என்னை மீண்டுமா டாப்பாக்க முடியும், என் ரெட்டிப்பு ஆசை கொடுக்க முடியும், என் ஜனங்க ஜாதி மத்தியில என்னை வேறுபடுத்தி காண்பிக்க முடியும். உங்க வாழ்க்கையில் எதை இழந்து பண்ணீங்களோ அதெல்லாம் பெற்றுக்கொள்ளும் சொன்னாக்கா நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டு நோக்கி நீ பார்க்க வேண்டும். நீங்க எல்லாத்தையும் இழந்து போன பிறகு 16:20 வாசிங்க. 16:20. நல்ல கவனிங்க, நல்ல நிலைமையில் இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் கூடவே இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் ஒரு வித்தியாசமா மாவும் மச்சின்னு கூடுவாங்க, தோல் மேல கை போடுவாங்க. ஆனா நிலைமை மாறிட்டா உங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு சொன்னா ஃப்ரெண்ட்ஸ் வர மாட்டாங்க. புரியுதுங்களா? பல நாட்கள்ல ஒரு பிள்ளை
அவளுக்கு அம்மை நோய் போட்டு விட்டது. அவள் ஃப்ரெண்டு அந்த பக்கம் வரவே இல்லை, ஃபோன் பண்ணாலும் எடுக்கல. அவங்க சொல்லிட்டாங்களாம் போவாதடி. ஆனா அவங்க என்ன பண்ண கேட்டா, என் டியர் ஃப்ரெண்டு எப்போ நான் வியாதியா இருந்தேன், என்னை வந்து எனக்கு பார்க்கல, வியாதியா இருக்கும்போது பாருங்க, நான் கொரோனாலே போய் பார்த்தேன் எல்லாருமே. அம்மா இருந்தாக்கா நான் உள்ள நேரா போயிடுவேன். கொஞ்சம் தேய்ச்சி எடுத்துருக்கேன் நல்லா. ஒட்டுமா நான் பயப்படுறேன். கிறிஸ்துவ ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், கிறிஸ்துவ குடும்பம் குண்டை போத்துட்டு இருக்கிறாங்க. குண்டு குண்டு லேடிஸும் போடுவாங்க, தாலியில குண்டு போடான்னு சொல்லி அதை கை எடுத்து தொங்க விட்டுக்கிறாங்க. என்ன சொன்னாங்க, ஆத்தா போயிடுமா. கிறிஸ்தவங்க சத்தியத்தை அறிந்தவங்க, அதெல்லாம் செய்யக்கூடாது, அது ஒரு நோய், வந்தா காணா போயிடும். புரியுதுங்களா? பயப்படுறாங்க, அப்படியே உள்ளோட போக மாட்டேன்றாங்க, திரும்பி கூட பார்க்க மாட்டேன்றாங்க. ஆனா யோபு நிலைமை அப்படிதான், எல்லாம் வைத்து தள்ளிட்டாங்க. புரியுதா? அவருடைய தயங்க துக்கம், மகா கொடிய துக்கம், வேதனை, யாரும் பக்கத்துல வரல. எல்லாரும் கெஞ்சிறாரு அவரு. அந்த 19ஆம் அதிகாரத்துல 13 போய் வாசிங்க. சகோதரன் கூட நல்லா கவனிங்க. நீங்க வந்து வெளிநாட்டுல வேலை செய்யறாங்க, உன்னை புகழ்ந்து பேசுவாங்க. என் அண்ணன் வெளிநாட்டுல வேலை செய்யறாங்க, மதிப்பு மரியாதை இருக்கும். ஒருத்தன் நல்லவனா இருப்பான், ஆனா அவன் என்ன பண்ணுவான், ஒரு கொழுத்து வேலை செய்வான், ஒரு கூலி வேலை செய்வான். அவனை யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க, பத்திரிக்கை வைக்க மாட்டாங்க, எதிரும் கூட மாட்டாங்க. அவரு தான் 10 வாட்டி அண்ணா நீங்க வந்துருங்கன்னா நடக்குதா இல்லையா? அது நல்லா கவனிங்க. ஏழையா இருக்கிறவங்க நீ முதல்ல கூப்பிடணும். நீ என்னடா என் வயிற்று வந்து பிறந்தீங்க, என் பிள்ளை பார் எப்படி இருக்கிறான் பாத்தியா, பர்சனலிட்டியா இருக்கிறான். எல்லாரும் ஒரே மாதிரி நேசிக்க கத்துக்கணும். ஆனா இந்த இடத்துல பார்க்கும்போது சகோதரன் தூரம் போயிட்டாங்க. கீழே யாருமே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரே வார்த்தை சொல்ல போனாங்க, இவர் தெரியுமா தெரியாதுங்க, இந்த ஆள் யாரு எனக்கு தெரியாது. அடுத்தது பந்தன தெரியல உங்களுக்கு, சொந்தக்காரங்கள பேர் போடுவாங்க பாருங்க. தாய் மாமன், அத்தை, அக்கா மாமன், பெரிய லிஸ்ட் போடுவாங்க. அது ஒரு சண்டை. பேரை போடலன்னு சொன்னாக்கா பாருக்கா என் பேர் விட்டுட்டாங்க, நான் போக மாட்டேன். உன் பேர் எங்க இருக்கணும், எங்கமா இருக்கணும், காலில் மிதிப்படுது பேப்பர்ல. அதுவும் பார்க்க என் பேரை என்ன பண்ண கீழே போட்டாங்க. இதை ஒரு பெரிய சண்டை வச்சிருவாங்க. புரியுதுங்களா? ஆனா பேரை போடாதீங்க. பத்திரிகை எழுதினாக்கா யார் பேரும் போடாதீங்க. புரியுதா? இப்படிக்கு அப்பா அம்மா பேர் மட்டும் போட்டுருங்க, முடிஞ்சு போச்சு கதை. அவங்க பேரு இவங்க பேரா சண்டை வரும். பெரியப்பா பெரியமா செத்து போன பேர் கூட போட சொல்றாங்க. ஒரு அப்புறம் அப்படியே போடுக்கா போடுக்கா, மாமா பேர் போடு, செத்தா பரவாயில்ல போடு. சரி போடுறேன், வந்தா சரி. அவர் வந்து மொய் எழுதணும், போட்டு லேட்டு. இது லேட்டுல என்ன அர்த்தம், வரமாட்டாருன்னு அர்த்தம். புரியுதா? லேட்டுனா முடிஞ்சு போச்சு கதை. லேட்டா வந்து ஸ்கூல்ல சேர்க்க மாட்டாங்களே. ஓகே, அதனால பண்ண சண்டைலாம் போடாதீங்க. இந்த இடத்துல பார்க்கும்போது எவ்வளவு துன்பம், இவ்வளவு வேதனை அனுபவிக்கிறேன் இந்த யோபுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவர் என்ன பண்ணாரு, வைராக்கமா இருந்தார், தைரியமா இருந்தாரு. அதுக்கும் சந்தோஷம் மாறினது. 42ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, நான் முடிக்கிறேங்க. 10 வாசிங்க. எந்த நிலைமையில பாத்தீங்கன்னா, பலவீனத்துல, துக்கத்துல, நெருக்கத்துல, வியாதியில அவர் என்ன பண்ணுது, அவருக்காக ஜெபிக்கவில்லை, தான் சிலருக்காக ஜெபிக்கும் போது, ஏன் நல்லா இருக்கும்போது என் கூட இருந்தீங்களே, என் கூட சாப்பிட்டீங்களே, ஒரே பேர்ல சாப்பிட்டீங்களே, தோல் மேல கைய போட்டீங்களே, என் கூட உபவாசம் இருந்தீங்களே, என் நிலைமை மாறும்போது என்னை வெறுத்து தள்ளிட்டீங்களே. அது என்ன பண்ண, அவங்களுக்காக வேண்டுதல் செய்யறாராம். நீங்க என்ன பண்ணுவீங்க, எடுத்து காண்டப்பட அவனை கையால் அவன் எடுத்து, காரணம் அவன் எடுத்து, என் கண்ணெதிரே காட்டு. இப்படியும் ஜெபிக்கிற ஒருத்தர் உண்டு. புரியுதா? அதனால ஜெபிக்க கூடாது, நல்ல கூலியத்தான். புரியுதா? வாசிங்க. உங்க சிறைப்பு மாற்றப்படும் சொன்னா நீங்க அநேகருக்காக ஜெபிக்க வேண்டும்.
எலெக்ஷனுக்காக ஜெபம் பண்ணுங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. யார் வெளியே போயிட்டு பெருமையா பேச அமைதியா இருக்கணும். யார் கண்டாலும் போட்டுங்க, தலையாடி கூட போயிட்டே இருங்க. தெரியாது மாமா உங்களுக்கு, நாங்க அந்த காலத்துல இதுல தான் அந்த பெருமையான பேச்சு பேசாத, எங்கேயும் கொடி பிடிக்காத, கொடி பிடிச்சிட்டு நீ கிறிஸ்தவன் சொல்லிக்காத, புரியுங்களா? அமைதியா ஓட்டு இருந்தா அமைதியா மனசுக்குள்ள வச்சுக்கோ. ஐயா சொன்னாங்கல்ல, ஊழியக்காரங்களுக்கு ரகசியம் வெளிப்படுத்துவாரு, கீழ்ப்படிஞ்சு போட்டுருங்க, புரியுதா? சொல்லிட்டாங்க, ஓப்பனா சொன்னாங்க. நானும் அதான் சொல்றேன், செய்யுங்க, கீழ்ப்படிங்க. இல்லாதெல்லாம் முடியாது. அவங்க சொன்னாங்க, யார் என்ன சொன்ன காதை வாங்கிக்கணும், ஊழியக்காரர் சொல்றது கேட்டு செஞ்சீங்கன்னா நம்ம விடையோடு ஆராதிக்க முடியும், இல்லைன்னா முடியாது, புரியுங்களா? இப்போ கத்தனா பண்றது 12 வாசிங்க. 42:12. கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதிப்பதினார் 10,000 ஆடுகளும் போதும். இப்ப என்ன பண்ணாரு? அவரு துக்கம் சந்தோஷம் மாறிவிட்டது. இப்ப யாரெல்லாம் தங்க போனாங்களோ, பிரிஞ்சு போனாலோ எல்லாம் திரும்பி வராங்க. 11 வாசிமா, 11. அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான நீங்க டாப் ஆயிட்டீங்க, நல்ல வீட்டை கட்டி பேங்க் அக்கௌண்ட் வச்சிருந்தாங்க வச்சுங்களேன், சண்டை போடுறதெல்லாம் திரும்பி வந்துடும். ஏன்னா சண்டையில கூட மன்னிச்சுக்கா, ஏதோ தெரியாம செஞ்சுட்டேன். ஏன் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்குது, புரியுதா? உங்கள்கிட்ட வந்தா காசு கேட்கலாம் பாரு, சீர் வரிசை எடுப்பல. அது என்ன பண்ணுங்க, நல்ல வசதியானவன் தேடி வருவாங்க. எல்லாரும் தேடி வந்தாங்க, கேட்காம என்ன பண்ண, ஒருத்தர் அவருக்கு தங்க காசெல்லாம் தராங்க, புரியுதா? எல்லாம் கேட்டாரா? கேட்கவே இல்லை, எல்லாம் ஒண்ணு தராங்க பாருங்க. கீழே வாசிமா. அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோட போஜனம் பண்ணி. இது முன்னாடி வந்தாங்களா? ஒருவேளை சாப்பாடு தந்தாங்களா? தண்ணி கொடுத்தாங்களா? வேலைக்காரனை கெஞ்சினாராம், கண்டுக்கவே இல்லையா? இப்ப எல்லாம் உங்க வாழ்க்கையிலும் கூட அப்படிதான். கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுங்க, வரப்பட காலத்துங்கள இது வரைக்கும் ஊதாரியா இருந்தா சேர்த்து வச்சுங்க. சின்ன பிள்ளைங்க கூட சேமிப்பு பண்ணி வச்சுங்க. பணம் இருந்தா தான் ஜனங்க வருவாங்க, பணம் இல்லைன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க, புரியுதுங்களா? கொஞ்சம் என்ன பண்ணு, பந்தாவா காட்டுங்க, புரியுதுங்களா? பச்சை நோட்டை அப்படி பறிச்சு வைங்க, ஆட்டோமேட்டிக்கா சொந்தம் வந்துடும். நான் ஆனா லீவு நாட்கள்ல போயிட்டா தங்கிடாதீங்க எங்கேயும். ஒரு மாசம் டென்ட் போட்டுறாதீங்க. ஒரு வீட்டுக்கு போனா 2 நாள் 3 நாள் இருந்து வந்துருங்க. அவங்க செஞ்சு போடுவாங்க, ஜாலியா இருந்தது. அவங்க சொல்லுவாங்க எல்லாம் காலி ஆயிடுச்சு, புரியுதா? போன பிறகு என்ன பண்ணோம், சந்தோஷம் செஞ்சு போடுவோம். போன பிறகு வந்ததுங்க தொடச்சின்னு போயிடுச்சு, புரியுதா? என்னம்மா கடன் வாங்கினுங்க, அங்கதான் 1 நாள் 2 நாள் இருங்க. அங்கே என்ன பண்ணாதீங்க, டென்ட் போடுறாதீங்க. போனீங்க சொந்தக்கார வீட்டு போனீங்களா, 1 நாள் 2 நாள் அவ்வளவுதான். உங்ககிட்ட காசு கொடுங்க, காய் வாங்கிக்கிங்க, மீன் வாங்கிக்கிங்க சொல்லி, புரியுதா? அவங்க நல்லா சாப்பிட்டு மூக்கு பிடிக்க அவங்க தண்டை ஆக்கிட்டு வந்துடாதீங்க, ஓகேவா? அவன் என்ன பண்ண, யோபுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவன் என்ன பண்ண, உங்க துக்கம் சந்தோஷம் மாறினது, புரியுதா உங்களுக்கு? 2வது காட்டு சொல்ல மாட்டீங்க, டைம் இல்லாத வேகமா சொல்லிடுறேன். எஸ்தர் 4:3 வாசிங்க. ராஜாவின் உத்தரவும் அவருடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் யூதருக்குள்ளே மகா துக்கம். காரணம் யூதருக்கு இப்போ பயங்கரமான போராட்டம். ஆமா, எல்லாரும் அழிக்கணும்னு சொல்லி கடலை போட்டாச்சு. 3ல கடைசி வருஷம் வாசிங்க. அந்த அர்ச்சகக்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் பிறந்தது. ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். சூசான் அவளும் கலங்கிட்டு. ஆமா என்ன பண்ணாரு, எதனாலே அந்த பிரச்சனை வந்தது, ஏன் அந்த கட்டளை போட்டாரு? 3ஆம் அதிகாரத்துல 5 வாசிங்க. என்ன பண்ணாரு, உன்னை நான் ஏன்டா வணங்கணும்? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, யாராச்சும் காசு கொடுத்தா தெய்வம் சொல்லி காலை விழுந்துருவாங்க. மனுஷன் காலை விடக்கூடாது. என்னை கூட சொல்லுவாங்க சின்ன வயசுல, என் அத்தை காலை விழுந்துட்டேன், நான் யார் காலம் விட மாட்டேன், ஆனா காலை போட்டு இழுத்துறாங்க இழுத்துருவேன். உன் காலை எது நியாயம் வேணும் சொல்லு? கல்யாணத்துல எனக்கு ஒரு 500 ரூபாய் கொடுப்பாரு, அதுக்கு காலை விடணுமா? புரியுதா? யாருக்கான விடக்கூடாது. ஆண்டு சம்மதம் மட்டும்தான் நீ காத்திருக்கணும். அவர் சம்மதம் விழுந்து கிடங்க, வேற யாருக்கான விடக்கூடாது. விழுந்து வாங்கிக்கிறா, ஆசீர்வாதம் வாங்கிக்கிறா,
என்ன பண்ணுவாங்க? ஆசீர்வாதம்னா நல்லா இருக்கியா? அவங்க கை வச்சாங்க, நீ ஒண்ணு நான் தான் போயிடுவேன். ஓகேவா? நம்ம பாவமான கை. புரியுதா? இப்ப பார்க்கும்போது என்ன நடக்குது? வணங்கவே இல்லை, அவனுக்கு கோபம். நான் யாரு? ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல இருக்கிறேன். சில பேர் அப்படிதான். ஏதாச்சும் ஒரு பொறுப்பு கொடுத்தா ஒரு கெத்து வந்துடும் அவனுக்கு. யாரு? எனக்கு செயலாளர். கெத்து வந்துடும். நான் யாருங்க? நேற்று ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன். டீக்கனுக்கு ஜபம் தரலையா, நேரம் வந்துட்டாரு மேல. ஏங்க என்ன 3 பேர் சேர் போட்டுட்டீங்க? கண்ணு தெரியல நான் வந்தது. சொன்னேன் ஊழியக்காரு என்ன சொன்ன கேட்டுருங்க. நீ அவங்க வாண்டட கேட்க கூடாது, அடங்கிருங்க. எப்போ ஊழியக்காரருக்கு அடங்கி இருக்கணும். யார் ஊழியக்காரரை எதிர்த்து கேள்வி கேட்கறாங்களோ சாபம் வரும். அவங்களுக்கு தெரியும் யாருக்கு பாட்டு தரணும். நீங்க சீக்கிரம் வந்தாலும் தருவாங்க. கோச்சினா போகாதீங்க. புரியுதுங்களா? எனக்கு பாட்டு தரல, ஜெபம் தரல, எனக்கு கண்டுகளை கோச்சு போக கூடாது. சபைன்றது சாதாரண காரியம் இல்லை. புரியுதுங்களா? அவர் என்ன பண்ண வந்து கேட்கிறாரு. நான் சொன்னேன் நீ எத்தனை மணிக்கு வந்தேன்னு கேட்டேன். நான் தான் பார்த்தல, நான் உட்கார்ந்து இருக்கிறேன். எத்தனை மணிக்கு வந்தேன்? நீ டீக்கன் வந்து முடி நேரத்தில் வர, சீக்கிரமா வா. முதல்ல கேள்வி கேட்கும் போது நிறுத்துங்க. அது அப்ப என்ன பண்ண ஒரு இடத்துல எழுந்து நான் கேட்கிறேன் பாஸ்டர், கேட்டீங்கன்னா உனக்கு உன் குடும்பம் சாபம் வரும், கண்டிப்பா வரும். புரியுதா? கேட்காதீங்க, அமைதியா இருங்க. ஊழியக்காரங்க அவங்க தான் மேய்ப்பேன், அவங்க தான் என்ன பண்ண மேய்க்கணும். நீங்க வந்து நீங்க பாஸ்டர் மேய்க்க கூடாது. சில பேர் என்ன பண்ணுங்க, பாயிண்டா கேட்டேன் நான். பாயிண்ட் அது ஆள் வச்சு வாங்கிட்டு வருங்கள. புரியுதா? பேசுற ஒரு அமைதியா இருக்கணும். ஆடுங்க பார்த்தீங்கன்னாக்கா மேய்ப்பன சத்தத்தை தான் கேட்கணும். புரியுதா? அப்பதான் உங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும், இல்லைன்னா ஆகாரம் கிடைக்காது. சரிங்களா? ஓகே. இப்ப என்ன பண்ணாங்க? இப்ப 4ஆம் அதிகாரம் 3 வாசிமா. ராஜாவின் உத்தரவு அவருடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்தில் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேகர் சாம்பல் உட்கார்ந்துருக்காங்க. அவ்வளவுதான். நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? உங்க துக்கம் சந்தோஷம் மாறுச்சுனாக்கா எங்கேயும் போகணும் அவசியமே இல்லை. ஐயா கூட சொன்னேன். ஐயா கூட என்ன பண்ணாங்க, ஐயோ என்னங்க இப்படி பேசுறீங்கன்னு சொல்லி அதை கட் பண்ணாங்க. நான் மாடி போகிற எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது. புரியுதுங்களா? நான் இதுக்கு தான் சொல்றேன், உங்களுக்கு நான் நல்ல ஒரு போதை கொடுத்துருக்காரு, இவருக்கு செய்யுங்க. நீங்க அங்க ஓடணும் அவசியமே இல்லை. எதுக்கு அங்கெல்லாம் போகணும்? நீ இருக்கிற இடத்த மனங்களை மடக்கு, இல்ல போன் பண்ண ஐயா வருவார் உங்களுக்கு. புரியுதுங்களா? இருக்கிறத கத்த மிச்சம் ஆஸ்வதிப்பார். என்ன பண்றாங்க? 4:14 வாசிங்க. டைம் ஆயிடுச்சு, வாசிங்க. இந்த காலத்துல மௌனமா இருக்காத. காலைய மௌனமா இருந்தா இவங்க அழிஞ்சு போயிடுவாங்க. நீங்க ஜபமே பண்ண மாட்டேன்றீங்க. இங்க ஜபம் எல்லாம் குட்டி ஜபம் சால்ட்டா இருக்குது. இல்லம்மா, நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது உனக்கு ஒரு இட்லி போதும். இப்ப எனக்கு 3 இட்லி, அதிகமா 4, அவ்வளவுதான். இவ்வளவு நான் சாப்பிட முடியும். ஓகே, இது அதெல்லாம் முடியாதுங்க. ஒரு இட்லி கடைசி சாப்பிட்டாக்கா நீ சாப்பிட வேண்டியதுதான். அப்ப என்ன பண்ணும்? 6 மணி நாட்கள்ல 5 நிமிஷம் ஜெபம் பண்ணீங்க. ஆண்டவர் இப்ப கேட்கிறாரு, 1 மணி நேரமாவது அப்படின்னு அர்த்தம். தூங்கினே ஜெபிக்கிறேன்னு இருக்காங்கன்னு அர்த்தம். அப்படியே என்ன பண்ணாங்க சொல்லியிருக்கல. சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜெபம் பண்ணுவாங்க, தூங்கிட்டு இருப்பாங்க. புரியுங்களா? அப்படியே எழுத்து போயிடுச்சு. என்ன ஜெபம்? விழித்து ஜெபி, முழங்கால நின்று ஜெபி. ஓகேவா? ஓகே. அவங்க என்ன பண்ணாங்க? இந்த காலத்துல மௌனமா இருந்தால் வாசிங்க, சகாயமும் வேறொரு இடத்துல வரும். புரியுங்களா? அவ்வளவுதாமா. 3 நாள் 16 வாசிங்க. 16. யூதரெல்லாம் கூடி வர செய்து, நாங்கெல்லாம் பார்த்தோம் யூதர்கள் இதெல்லாம் தாஜிமாருங்க, எல்லாரும் கூடி வரணும். அப்பதான் நமக்கு நல்ல ஆட்சி வரும். புரியுதுங்களா? நல்ல செய்தி வரும். நீங்க எதிர்பார்த்த முடிவு வரும். எல்லாரும் ஜெபிக்கணும். யாரையும் எப்படி பண்ணி விட்டுற கூடாது. எல்லாரும் கூடி வரணும், எல்லாரும் ஜெபிக்கணும், ஒரு மனமா இருக்கணும். இங்க கூடி வரும்போது முதல்ல என்ன பண்ணி ஜெபிப்பது முன்பாக
உங்களுக்குள்ள என்ன பண்ண இருக்கு? கசப்பெல்லாம் எடுத்து போடுறீங்க, வீணா சிந்தி எடுத்து போடுறீங்க. ஒரே எண்ணத்தோடு ஜெபம் பண்ணா கண்டிப்பா பதில் கிடைக்கும். வாசிடா. 3 நாள் அல்லும் பகலும் ம். குசியாமலும் குடியாமலும் இருந்து ஆ. எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். ஆ. நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணும்போது இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவின் இடத்தில் பிரவேசிப்பேன். ம். நான் 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 செத்தாலும் சாகிறேன் என்று அவ்வளவுதான். சொல்ல சொன்னேன். இவங்களே ஜெபம் பண்ணாங்க, எல்லாம் ஒரு மணிப்படி ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. நாங்க சமம் என்ன, யார் உங்களை அழிக்க நினைச்சாரோ 9ஆம் அதிகாரத்துல 14 வாசிங்க. 9:14. அதுக்கு முன்னாடி 7:10 வாசம், 7 கடைசி வசனம் வாசிங்க ஃபர்ஸ்ட். அப்படியே ஆ. ஆமோன் மொர்தெகாய்க்கு ம். ஆயத்தம் பண்ணின ஆ. தூக்கு மரத்திலேயே ம். ஆமானையே தூக்கி போட்டான். ஆலாம் யாருக்கு செஞ்சது? மொர்தெகாய்க்கு செஞ்சது. நீ ஜெபிக்க ஆரம்பிச்சா உனக்காக யார் செஞ்சாங்களோ அவங்க தான் தொங்குவாங்க. புரியுதுங்களா? இப்போ 9:14 வாசிங்க. அப்படியே செய்யும்படிக்கு ம். ராஜா உத்தரவு கொடுத்தான். ஆ. அதற்கு சூசானிலே கட்டளை பிறந்தது. ஆ. ஆமானின் 10 குமாரனுடைய உடலையும் தூக்கி போட்டார்கள். கவனிங்க, யார் உங்க அழிக்க நினைக்கிறாங்களோ அவங்க மட்டும் இல்ல, அவங்க குடும்பம் அழிந்து போகும். 10 பிள்ளைகள் அங்க தொங்குறாங்க. முழங்கால் நின்னாங்க, அவ்வளவுதான். அழிப்பு கொடுத்தாங்க. இது முடிஞ்ச பிறகு எஸ் என்ன பண்ணாங்க? ஒரு வாலிப்பிள்ளைங்களா 10 நிமிஷம் இருந்து போங்க, இருக்கணும். இருந்து 10 நிமிஷமா 1/2 மணி நேரமா இருந்து போனீங்கன்னா நல்லது. கீழ்ப்படி கத்துங்க முதல்ல. அட கண்ணமடி கணக்கருத்தை ஜெபிப்போமாக அப்படின்னு சொல்லும்போது காணாம போயிடுவோம். அப்படி இருக்கிறது என்னைக்கு மயக்கம் இருக்கான்னு சொல்லி எல்லாரும் தான் இருக்கணும். நம்ம கீழ்ப்படி ரொம்ப முக்கியம். ஓகேவா? இப்ப என்ன நடந்துச்சு பாத்தீங்கன்னா 21 வாசிடா. வருஷந்தோறும் ம். ஆதார் மாதத்தின் 14ஆம் 15ஆம் தேதிகள் ம். யூதர்கள் பகைஞருக்கு நீங்களாகி ம். இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும் ம். அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவங்க சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவ்வளவுதான். நீ செய்ய வேண்டிய காரியமான ஆண்டு சம்மந்த உட்காரு, உபவாசம் பண்ணு, எங்கேயும் போகாத. அன்னைக்கு எல்லாரும் வரணும். நம்முடைய இந்த சபையில கால ஆராதனை, மாலை ஆராதனை, சபையில என்னென்னலாம் இந்த வாரத்தில் நடக்கிறதோ எல்லா விதமான பிள்ளைகளும் வந்து கலந்துக்கணும். அப்படி கலந்துனாதான் உனக்கு விடுதலை கிடைக்கும், வெற்றி கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும், சந்தோஷமா இருப்பீங்க. புரியுதா? அதை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இப்ப யூதர்கள் எல்லாம் சொல்லி பாதுகாப்பு, யூதர் அழிக்கணும்னு சொன்னா அத்தனை பேர் அவுட்டு. உங்க துக்கம், நீ சாதாரண எஸ்ரா இருந்த இப்ப ராஜாத்தி. அல்லேலூயா. ஏன் அந்த பேரை வச்சேன் நான் நினைச்சு பார்த்தேன். ராஜா தி சொல்லுங்க. தீனா 10 எரியணும். நீங்க உங்க ஜபம் எப்படினா ஆத்திரம் சோத்திரம் ஆமை அப்படி இருக்க கூடாது. உங்க ஜபம் எப்படினா பரலோகத்துக்கு நேரா போகணும். அல்லேலூயா. எதையும் பார்க்க கூடாது. புரியுதா? சில பேர் சீண்டுவாங்க. சீண்டுவங்க எல்லாம் முதல்ல கண்டுக்காத. சீண்டு என்ன அர்த்தம்? அது பசி அடிக்குது, கிளம்புடி. அந்த ஆளுங்க சேர்க்காத. புரியுதா? சில பேர் என்ன பண்ணுவாங்க? தலையை சொறிவாங்க. ஏன் கடை போன் வந்துருக்கோம், அங்க போன் வந்து அது இழுக்கும். அப்படிப்பட்ட ஆளுங்க வராதிங்க. ஒரே எண்ணமா நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா ஜெயம் கிடைக்கும். ஒரு வருஷம் வாசிங்க, கண்டு மணி செவம் பண்ணிடலாம். நெகேமியா 1:4 அதை மட்டும் வாசிங்க. நான் அது விலைக்கு சொல்ல போறதில்ல உங்களுக்கு. கிடைச்சிச்சா? கிணத்துல கல் வந்துச்சா? இந்த வார்த்தைகளை கேட்டபோது ஆ. நான் உட்கார்ந்து மேல வாசி 3 வாசி அவ்வளவு புரியும் உங்களுக்கு. இந்த வார்த்தைகளை கேட்டபோது அதற்கு அவர்கள் ஆ. சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் ம். அந்த தேசத்திலே மகா தீங்கையும் அந்த தேசத்துல மகா தீங்கையும் நிந்தையையும் நிந்தையை அனுபவிக்கிறாங்க. எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டது. இயேசு அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது ஆ. நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து சில நாள் துக்கித்து உபவாசித்து போதும். கவனிங்க பிரியமானவர்களே, இன்னைக்கு சபை எத்தனை சபைகள் இடிக்கப்படுகிறது, எத்தனை தயங்கப்படுற ஊழியக்காரங்க விசுவாசம் மரித்து போறாங்க. என்னைக்காச்சும் உங்களுக்கு அவங்க குறிச்சு ஒரு பாரம் இருக்கிறதா, கவலை இருக்கிறதா? என்ன பண்ணுவோம்? அவர் வேலை செய்யணும் இருக்காரு. இந்த செய்தியை கேட்ட உடனே அவருக்குள்ள ஒரு துக்கம் வந்து விட்டது. 2ஆம் அதிகாரம் 3 வாசிங்க. ராஜாவை நோக்கி, ஆ. ராஜா என்றென்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ம். ஸ்தலமாகிய நகரம் பாழானது, ம். அதில் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும்
நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்று ராஜா கேக்குறாரு, நீ இதுவரைக்கும் வேலை செய்ய நாட்கள்ல ஒரு நாள் துக்கமா இல்லையே, நீ ஏன் துக்கமா இருக்கிற? இது மனசு துக்கம் தான், வியாதி கிடையாது. அவர் சொல்றாரு, எங்க முதியோர்கள் பார்வை அனுசரித்து வந்த நாளை இடிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது நான் எப்படியா சந்தோஷமா இருக்க முடியும்? எவ்வளவு செய்தி கேட்கறீங்களா? ஏதோ அடிச்சுட்டாங்க, எரி காய்ச்சல், அவங்க ஜெபம் பண்ணிருக்கிறீங்களா? ஜெபம் பண்ணணும், அந்த பாரம் உங்களுக்கு வரணும். நீ மனதை ஜெபிக்கும் போதுதான் நம்முடைய தனி சபை காக்கப்படும். அழுங்க ஆண்டு சமூகத்துல அழுதாரு. அந்த இடிக்கப்பட்ட ஆலயத்தை கட்டுறதுக்காக எல்லாரும் ஒன்று கூடினாரு. நல்ல வேலைக்கு தன் கரங்களை திடப்படுத்தினார்கள். 2:18. நீங்க தேவ சமூகம் உட்கார்ந்தீங்கன்னாக்கா அவருடைய கரவுக்கு நன்மையாக இருக்கும். ஆலயம் கட்டப்படும். புரியுங்களா? பழுது பார்க்கப்பட்டது. இந்த 3ஆம் அதிகாரத்தில் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா எல்லா குடும்பமும் பழுது பார்த்து கட்டினார்கள், பழுது பார்த்து கட்டினார்கள் என்று சொல்லி அது அப்படியே என்ன பண்ண, ஒவ்வொரு குடும்பம் எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கிறது. சபையில ஒயிட் ஹவுஸ் பண்ணணும் வாங்கன்னா நம்ம வரமாட்டோம். குமார் போகட்டும், இமான் போகட்டும், விசால் போகட்டும், செய்வனா செஞ்சுப்பாங்க. மீதிய பேரெல்லாம் வீட்டுல சுகமா இருப்பீங்க. இல்ல, எல்லாருமே வீட்டுக்கு சென்று நிகமா 3ஆவது வாசப்படினாக்கா எல்லாருமே அந்த ஆலயத்துக்காக தன் கரங்களை கொடுத்தார்கள். இரவு பகலமா வேலை செஞ்சாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இருக்கும்? அந்த குடும்பம் ஆஸ்தவமா இருக்கும். 6ஆம் அதிகாரத்துல 15-16. அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு போதும். கவனித்து வருங்க, நான் முடிக்கிறேன். அந்த எருசலேம் அலங்கம் கட்டுவதற்கு 7 வருஷம் ஆனது. ஆனா தங்க உபவாசம் பண்ணி அழுது ஜெபிக்கும் பொழுது 50 நாட்களாக கட்டி முடிக்கப்பட்டது. அப்ப என்ன பண்ணோம்? ஒரு மனம் பாத்தீங்களா எவ்வளவு மகிமையான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது. 7 வருஷம் எங்க இருக்கிறது? 52 நாட்கள். ஏன்னா எல்லாரும் ஒன்று கூடினார்கள். நீ ஒன்று கூடினா பெரிய பெரிய காரியத்தை செய்ய முடியும். உங்க துக்கம் சந்தோஷம் மாறும். இப்போ அதை பிரதிஷ்டை பண்ணி மீண்டுமாக ஆலயம் நடக்கிறது. அப்ப நம்ம ஆலயம் என்ன பண்ணோம்? உங்க கையில தான் இருக்குது. நீங்க தான் இதை கட்டணும். நாங்களும் சேருவோம். எங்களோட சேர்ந்து எங்க கை இருக்கு, எங்களோட சேர்ந்து கடமை இருக்கணும். அப்படி இருந்தாதான் உங்க துக்கம் சந்தோஷம் மாறும். அதுக்கப்புறம் தான் அவர் வேலைக்கு போகணும். அதனால உங்க துக்கம் சந்தோஷம் மாறும். கண்கள் முடிங்க. டைம் முடிச்சுட்டுனா ஏசப்பாவுக்கு நன்றி. நல்ல ஆண்டவரே, பிள்ளைகளை கடன் ஒப்பு கொடுக்குறோம். துக்கத்தோடு வந்திருப்பாங்க, போகும்போது சந்தோஷம் புறப்பட்டு போகட்டும். செய்ய வேண்டிய காரியம் உங்கள் சமூகத்தை உட்காரணும், நோக்கி பார்க்கணும், உங்கள் சமூகத்தை பேசணுங்க. கேட்ட வார்த்தை பிரகாரமாக வாழ உதவி செய்யும். அனைத்துக்குள் மாசத்து சாட்சியம் இயேசு நாமத்தில் பிள்ளைகளை நீங்கள் பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பயங்கரமான வெயில் இருக்கிறதுனால ஸ்ட்ரோக் ஏதோ வருதுன்னு சொல்கிறாங்க, ஹீட் ஸ்ட்ரோக்னு சொல்லி. அதை கத்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய தண்ணி குடிங்க, நிறைய நீர் காய்களை உண்ணுங்க. இதெல்லாம் உங்களுக்கு வேண்டிய பிறனை கொடுக்கும். கத்ததாமே இந்த சீதோஷத்தை நம்ம சீக்கிரமாக பாதுகாக்கும்படிக்காக மதுரை திருநெல்வேலி பகுதியில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. அதில் கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்ல ஒரு சீதோஷனை நமக்கு உண்டாக்கும்படிக்காக நம்முடைய குடும்பத்தார் மாத்திரமில்லை, தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் கத்தரை பாதுகாக்க முடியாது. கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கொடுத்த காணிக்கைக்காய் தேவசேரிக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவ ஜோமன் முடிச்சு பேசுவோம். ஆமென். ஸ்தோத்திரம். அப்பா பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திர பலிகள் ஆண்டவர் நாங்கள் ஏறெடுக்க உதேசம் சொல்லிக்கிற கத்தாவே. அப்பா சோதர கத்தாவே உண்மை தேடுகிறோம் ஆண்டவரை கண்டடிவான்னு சொல்லி கத்தர் ஆண்டவரே. அப்பா உண்மையை நாங்கள் நோக்கி பார்க்க கத்தர் திரும்ப செய்யறப்பா. நன்றோடு துதிக்கிறோம். கொடுத்த கரங்களை இந்த காணிக்கப்படி அங்கீகரித்து நீங்க செய்கிறாங்களா? அப்பா வந்த ஒரு குடும்பங்களும் உன்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை பேர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். அப்பா அந்த வருட நாட்கள் கத்தரை கிருபையா நீ பாதுகாத்து வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறேன் கத்தாவே. கத்தர் திருப்பிள்ளைகள் உங்களோட
ஸ்தோத்திரம் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளை ரத்த கொட்டை மூடி நீ மறைத்து கொள்ள முடியாது சொல்லிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா பிள்ளைகளை எதுவும் சேதப்படுத்தாதபடி ஆண்டவரே கர்த்தர் கிருபையா நீ பாதுகாத்து கொள்ள முடியாது சொல்லிக்கிறோம். முதியோரும் ஆண்டவரே இருவரும் கர்த்தர் ஆண்டவரே ஒரு பிள்ளைகளை கூட உங்களுடைய கரத்தை ஒப்பு கொடுக்கிற கர்த்தாவே. ஸ்தோத்திரத்தை கூட பிள்ளைகளை நீ பத்திரமாடி பாதுகாத்து வழி நடத்துங்க ஆண்டவரே. நன்றோடு துதிக்கிறோம். அப்பா நடக்க போற ஆண்டவர் அப்பா எல்லா பிரேயர் மீட்டிங்களும் கர்த்தர் உங்களுடைய கரம் இருந்து எங்களை பாதுகாத்து வழி அடியன் கொடுத்த காசு ஆண்டவர் இந்த தேவச்சேரிக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். செய்யற ஊழியர்களை கூட நீ ஆசீர்வதிக்க அப்பா அவங்களுடைய குடும்பத்தை கூட உங்களுடைய கரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளை வழிநடத்த கர்த்தர் கிருபை செய்யுங்க. எல்லாருக்கும் உங்களுடைய திருக்கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிற ஜீவனால பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? குமாரனாகிய இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பரிசுத்தான தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சரி சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உங்கள் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിൻ കൃപയും പിതാവാകിയ ദൈവത്തിന്റെ അൻപും പരിശുദ്ധാവിന്റെ അന്യോന്യം ഐക്യവും സ്നേഹവും സമാധാനവും എന്നിവ നമ്മോടും സകല പരിശുദ്ധമായ ശിശുമായ ദേവസ്ഥയിൽ കൊടുത്ത അറബിயான ஊழியக்காரரும் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டான். சந்தோஷமாய் மாறும். இந்த மாசத்துல மாற போகுது. உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமா சிரிச்சுக்கினே சொல்லுங்க. மாற போகுது. மாலையில வாங்க. இன்னும் நம்ம கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார்.